இன்னைக்கு நம்ம பிரண்டையை பயன்படுத்தி எல்லா நோய்க்குமே அருமருந்தாக விளங்கும் ஒரு அருமையான பொடி எப்படி ரெடி பண்ணலாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பிரண்டை அப்படின்னாலே உங்களுக்கு எங்க கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா கீரை கடைகள்ல மேக்சிமம் கிடைக்கும். பிரண்டையில அதிகப்படியான கால்சியம், இரும்பு, பாஸ்பரஸ், மாவு பொருள், நார் பொருள், கொழுப்பு, புரதம் எல்லாமே அடங்கி இருக்கு. இதுல இருக்கக்கூடிய அந்த கால்சியம், பாஸ்பரஸ் உடைந்த எலும்பை கூட ஒட்ட வைக்கும். இதை நீங்க ரெகுலரா சாப்பிடும் போது நல்ல ஒரு பசியை உண்டாக்கும், செரிமான கோளாறை நீக்கும், மலச்சிக்கலை நீக்கும், குடல்ல புழு இருந்தாலும் அவற்றை கொன்று வெளியேற்றும், உடலுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா ஏதாவது ஒரு நோயினால நீங்க வாடி இருக்கீங்க, அதாவது உடல் மெலிந்து இருக்கீங்கன்னா இதை சாப்பிடும் போது உடலுக்கு நல்ல ஒரு தெம்பு கிடைக்கும். பழையபடி உங்களால ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வேலை செய்ய முடியும். உடல்ல இருக்கக்கூடிய அந்த கபத்தை நீக்கும், அதாவது ஆஸ்துமா, சளி இந்த மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்யும். முக்கியமாக இன்னைக்கு மலச்சிக்கலனால நிறைய பேர் மூலத்தால அவஸ்தப்படுறாங்க, அதாவது வெளி மூலம், உள் மூலம் இந்த மாதிரியான பிரச்சனையால அவஸ்தப்படுறாங்க. இதை சாப்பிடும் போது அதுவும் சரியாகும். அடுத்ததா உடனே எலும்பை ஒட்ட வைக்கும், மூட்டு வலி, மூட்டு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதற்கு நான் இன்னைக்கு ஒரு கட்டு அளவுக்கு பிரண்டை எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு கீரை கடைகள்ல கிடைக்கும், காய்கறி கடைகள்ல மேக்சிமம் கிடைக்கிறது அரிதுதான் சொல்வேன் நானு. இல்ல வீட்டுல ஒரு சின்ன குச்சை இப்படி நட்டு வச்சாலே போதும், அப்படியே துளிர் எடுத்து வரும். தொட்டிகள்லயும் தாராளமா வளர்க்கலாம், கொடி மாதிரி வரும். இது சுத்தம் பண்ணும் போது ஒரு சின்ன அரிப்புத்தன்மையை கொடுக்கும். அதனால இதை பயன்படுத்துறதுக்கு நிறைய பேர் தயங்குவாங்க. கையில கொஞ்சமா தேங்காய் எண்ணெயோ இல்லைன்னா சமையல் எண்ணெயோ தடவிட்டு அதுக்கப்புறமா இதை நீங்க கிளீன் பண்ணலாம். அது மாதிரி பண்ணும்போது அந்த அரிப்புத்தன்மை இருக்காது. இதை சுத்தம் செய்யறது ரொம்ப எளிது. இது மேல ஒரு நார் போல இருக்கும், அந்த நாரை நம்ம நீக்கணும். அதுக்கு இந்த மாதிரி எடுத்துங்க. நாலு பக்கமும் ஒரு கார்னர், அதாவது மேடு தூக்குன மாதிரி ஒரு கார்னர் மாதிரி இருக்கும். காயில தோல் சீவுறது இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி ஜஸ்ட் இப்படி நீங்க எடுத்து விட்டீங்கனாலே அந்த மேல இருக்கக்கூடிய தோல் அழகா வர ஆரம்பிக்கும். ஜஸ்ட் மேலக்கா எடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து எடுத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த சதைப்பற்றும் அதுல வந்துடும். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. இதை ரொம்ப ஈஸியா கிளீன் பண்ணியாச்சு. இப்ப இதை இந்த மாதிரி உடைச்சிக்கலாம். அங்கங்க கணுவா இருக்கும், அந்த இடத்துல இந்த மாதிரி நீங்க உடைச்சிக்கலாம். இல்ல தனியா இருக்கு அப்படின்னாலும் காய் சீவுறதை பயன்படுத்தி இந்த மாதிரி நாலு பக்கமும் அந்த கார்னர் எடுத்து விட்டாலே போதும், அந்த நார் மாதிரி இருக்கிறது வந்துடும். அதை எடுக்கணும் கண்டிப்பா. இப்ப இதை கழுவிட்டு ஒரு பவுல்ல எடுத்துக்கங்க. அடுத்ததான் ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்திருக்கேன். இரும்பு கடாய் இல்லைன்னா சில்வர் கடாயை பயன்படுத்துங்க, இல்லைன்னா மண் சட்டி கூட பயன்படுத்துங்க. ஆனால் நான்ஸ்டிக் பயன்படுத்தாதீங்க. இப்போ இதில் ஒரு 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். இந்த அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேருங்க, காரணம் சொல்கிறேன். இப்போ இதில் நம்ம அந்த க்ளீன் பண்ணி வச்சிருக்க அந்த பிரண்டையை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதனுடைய ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க. அந்த எண்ணெயை அதாவது நல்லா வதக்கி விட்டீங்கன்னா அந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் மீறும். அந்த எண்ணெயை தயவு செய்து கீழே ஊற்றிடாதீங்க, நல்லா ஆற வச்சுட்டு எடுத்து வச்சுக்கங்க. நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. அந்த எண்ணெயை வடிகட்டிட்டு நான் எடுத்துக்கிறேன். அந்த ஈர சலசலப்பு அடங்கிடுச்சு பாருங்க. அடுத்ததான் இதே கடாயிலே இப்ப இந்த எண்ணெயை மட்டும் நான் ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சமா எண்ணெய் இருக்கும், அந்த கடாயிலே எண்ணெய் ஒட்டி இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் மிளகாயை வறுத்துக்கலாம். ஒரு 15 போல மிளகாய் சேர்க்கிறேன். காரம் உங்களுக்கு குறைவா வேணும்னா நீங்க காரம் இதுல குறைச்சி சேர்த்துக்கலாம். மிளகாய் காம்போடு சேர்த்துங்க, அப்பதான் கருகாம இருக்கும் அந்த விதை வெளியில. இப்ப மிளகாய் நல்லா உப்பி வரணும். இப்ப இது ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். அடுத்ததான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். மிளகை ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்துங்க. மிளகு பாதி வறுபட ஆரம்பிச்ச பிறகு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துங்க. ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க, அரை டீஸ்பூன் மட்டும் சேருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா சிவந்து வந்த பிறகு அதையும் எடுத்துடலாம். அடுத்ததா ஒரு கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துங்க. இது சராசரி ஒரு 100 இருந்து 110 கிராம் அளவுக்கு இருக்கும், அவ்வளவுதான். சேர்த்துட்டு நல்லா சிவக்க வறுத்துக்குங்க. உளுந்து வறுக்கும் போது கைவிடாம கலந்து விட்டுட்டே இருங்க. அப்பதான் நாலா பக்கமும் நல்லா சிவந்து வரும். அப்பதான் நல்ல ஒரு வாசனையும் வரும் உங்களுக்கு. உளுந்து வறுக்கும் போது எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, வெறும் கடாயிலே வறுத்தா போதும். இப்ப உளுந்து நல்லா சிவந்துருச்சு, இதையும் எடுத்துடலாம். அடுத்ததான் ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துங்க. எந்த கப்பால உளுந்து அளக்குறீங்களோ அதே கப்பால துவரம்பருப்பு சேர்த்துங்க, 1/4 கப். இப்ப துவரம்பருப்பு கொஞ்சம் நல்ல சிவக்க வறுத்து எடுத்துங்க. இப்ப இதுவும் வறுபட்டுடுச்சு, எடுத்துடலாம். அடுத்ததான் ஒரு 1/4 கப் அளவுக்கு, அதாவது ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குங்க. ரொம்ப நல்லது கருவேப்பிலை இலைகள், நல்ல மனமாவும் இருக்கும், சத்தும் கூட. சேர்த்துட்டு அதையும் நல்லா அதனுடைய ஈரத்தன்மை போற அளவுக்கு வறுத்துக்குங்க. இப்ப இதையும் நல்லா வறுத்துக்குங்க. இப்ப பாருங்க கருவேப்பிலை நல்லா வறுபட்டுடுச்சு. இப்ப கருவேப்பிலை எடுத்துடலாம். அடுத்ததான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கல் உப்பு பயன்படுத்துங்க. உப்பு எப்பவுமே நேரடியா இந்த மாதிரி பொடிக்கு பயன்படுத்தாதீங்க, வறுத்துட்டு பயன்படுத்துங்க. அப்பதான் அதுல இருக்கக்கூடிய அந்த நச்சுக்கள் எல்லாம் போகும். அதுக்காக தான் முக்கியமா. அது மாதிரி பொடியும் நீண்ட நாள் வரும், ஈரத்தன்மை இல்லாம நீண்ட நாள் வரும், அதுக்காக தான். அவ்வளவுதான், இதையும் எடுத்துடலாம். இப்ப இதை நம்ம ஆற வைக்கணும். அதுக்கு முன்னாடி சூடா இருக்கும் போதே மிளகாயில இருக்கக்கூடிய காம்பை நீக்கிட்டு இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா கொஞ்சமா பெருங்காய பொடி சூடா இருக்கும் போதே சேர்த்துங்க. ஒரு சின்ன துண்டு புளி, அதாவது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். புளியில இருக்கக்கூடிய நாரை எல்லாத்தையும் நீக்கிட்டு சேர்த்துக்குங்க. இப்ப நல்லா ஆறிடுட்டு இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸான பவுடரை அரைச்சு எடுத்துக்கங்க. இப்ப பாருங்க இந்த மாதிரி நல்ல உதிரியா நல்ல நைஸான பவுடரா கிடைச்சிருக்கு பாருங்க. இது நீங்க வெளியிலே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல கிட்டத்தட்ட 2 மாசம் வரைக்கும் வச்சு பயன்படுத்த முடியும். தினமுமே இந்த பவுடர்ல இருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்க தோசை மேல அப்படியே தூவிட்டு சாப்பிடலாம். இல்ல இட்லி கூட அப்படியே பொடியா நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிடலாம்.
இல்லை அப்படின்னா சூடான சாதத்தோட ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டோ இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டோ பிசைஞ்சிட்டு சாப்பிடலாம். எப்படி வேணாலும் சாப்பிடலாம். இல்லைன்னா சேலட் மேலே தூவிட்டும் சாப்பிடலாம். இதை நீங்கள் எந்த அளவுக்கு எப்படி சாப்பிட்றீங்களோ அவ்வளோ நல்லது. ஆனால் அட்லீஸ்ட் தினமுமே 1 ஸ்பூன் அளவுக்காச்சும் சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிடும்போது இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து மூட்டு வலி இல்லைன்னா வந்து எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி பிரச்சனைகளை அவஸ்தைப்படுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது அந்த மாதிரி எந்த பிரச்சனைகளுமே இருக்காது. உடல் சோர்வு இருக்காது. நல்ல சுறுசுறுப்பாக வேலை செய்வீங்க. அந்த செரிமான பிரச்சனை, வாயு தொந்தரவு, அஜீரண கோளாறு, அல்சர் இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுமே வந்து சரியாகும். குறிப்பாக உங்களுக்கு மூலம், அதாவது உள் மூலம், ரத்த மூலம், வெளி மூலம் இருந்தாலும் சரியாகிடும். அவ்வளோ ஒரு அருமையான இது அது. ஆனா உங்களுக்கு மூலம் இருக்குன்னா இட்லி பொடியில எண்ணெய் விட்டு சாப்பிடாம வெறும் பொடி சாப்பிடலாம். இல்லைன்னா சூடான சாதத்துல நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். அதாவது எண்ணெய் வந்து அதிகமா பயன்படுத்தாதீங்க. அது வந்து மூலத்துக்கு நல்லது இல்லை, அதுக்காக சொல்றேன். அடுத்ததான் மூட்டு வலியை வந்து சரி செய்யும். அடுத்ததான் நம்ம இப்ப இந்த எண்ணெயை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப எண்ணெய் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு கப் இருக்கு அப்படின்னா அதுல 1/4 கப் அளவுக்கு 1க்கு 1/4 பங்கு அப்படின்ற கணக்குல வந்து வேப்பெண்ணெய் சேர்த்து கலந்துக்குங்க. எண்ணெய் வந்து சூடா இருக்கும்போது கலக்கணும் கிடையாது, ஆறின பிறகு கலந்துங்க. கலந்துட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூட்டு வலி இருந்துச்சுன்னா நீங்கள் தடவிட்டு வரும்போது அந்த மூட்டு வலி சரியாகிடும். எலும்பு முறிவினால் ஏற்படக்கூடிய அந்த வீக்கம், சதை பிறழுதல், சுளுக்கு இது எல்லாத்து மேலேயும் நீங்கள் தடவலாம். அவ்வளோ அருமையான ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கு கை கால் வலி வீக்கம் இருந்தாலும் இதை நீங்கள் தடவலாம். முக்கியமாக உடைந்த எலும்பையும் ஒட்ட வைக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த எண்ணெயும் நீங்கள் அந்த மாதிரி தடவிட்டு வரும்போது அந்த எலும்பும் வந்து கூட ஆரம்பிக்கும். அவ்வளோ ஒரு அற்புதமான எண்ணெய் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.